ஒரு கோயில். அங்கே எரியும் தீபம். காற்றே இல்லாத கருவறையிலும் அசைகிறது. ஒரு பக்தன். இறைவனுக்காக தனது கண்களையே கொடுக்க முனைந்தான். ஒரு சிலந்தி. ஒரு பாம்பு. ஒரு யானை. மூன்றும் சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்றதாக கூறப்படும் தலம். இராகு, கேது. தோஷங்கள் நீங்கும் அதிசய சக்தி கொண்ட புண்ணிய பூமி. பஞ்சபூதங்களில் காற்றின் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் அற்புத சிவஸ்தலம். அதுதான் ஆந்திர பிரதேசத்தின் புகழ்மிக்க ஸ்ரீகாளஹஸ்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண கோயிலின் வரலாறு அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த புராணமும் வரலாறும் அதிசயமும் பக்தியும் ஒன்றாக கலந்துள்ள அற்புத சிவத்தலமான ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலின் முழுமையான வரலாறு. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் காளஹஸ்தி என்ற பெயர் எப்படி வந்தது? ஏன் இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாக கருதப்படுகிறது? ஏன் இராகு, கேது பரிகாரத்திற்கு உலகம் முழுவதும் மக்கள் இங்கே வருகிறார்கள்? எப்படி ஒரு வேடன் சிவபெருமானின் மிகப்பெரிய நாயன்மார்களில் ஒருவராக மாறினான்? என்ற அனைத்து மர்மங்களுக்கும் பதில் கிடைக்கும். காளஹஸ்தி எங்கே இருக்கிறது? ஸ்ரீகாளஹஸ்தி இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீகாளஹஸ்தி என்னும் நகரில் அமைந்துள்ளது. இது திருப்பதியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அதனால் திருமல் வெங்கடேஸ்வர் டெம்பிள் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் பலரும் காளஹஸ்தியையும் தவறாமல் தரிசனம் செய்கிறார்கள். ஆனால் ஏன் இந்த கோயில் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது? அதற்கான பதில் இதன் புராண வரலாற்றில் இருக்கிறது. காளஹஸ்தி என்ற பெயர் எப்படி வந்தது? காளஹஸ்தி என்ற பெயரே ஒரு பெரிய மர்மத்தை மறைத்து வைத்திருக்கிறது. ஸ்ரீ அல்லது சிரி ஒரு சிலந்தியை குறிக்கும். காள ஒரு பாம்பை குறிக்கும். ஹஸ்தி ஒரு யானையை குறிக்கும். அதாவது சிலந்தி, பாம்பு, யானை இந்த மூன்று உயிர்களும் சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டு இறுதியில் முக்தி பெற்ற தலம் என்பதால் ஸ்ரீ காள ஹஸ்தி என்ற பெயர் உருவானதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் சிவபெருமானின் 5 மிகப்பெரிய சக்தி ஸ்தலங்கள் உள்ளன. அவை பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 இயற்கை சக்திகளையும் சிவபெருமான் வெளிப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. அதில் காற்றை குறிக்கும் வாயு ஸ்தலம்தான் ஸ்ரீகாளஹஸ்தி. இங்குள்ள சிவலிங்கம் வாயுலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? கருவறையில் காற்று வராத சூழலிலும் அங்கே இருக்கும் தீபம் எப்போதும் மெதுவாக அசைந்து கொண்டே இருக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதை இறைவனின் வாயு தத்துவம் என கருதுகின்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இன்று நாம் காணும் காளஹஸ்தி பகுதி அடர்ந்த காடாக இருந்தது. மனிதர்களின் சத்தம் இல்லாத மிருகங்களின் உலகமாக இருந்த அந்த இடத்தில் ஒரு மர்மம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு சிறிய சிவலிங்கம் மலைச்சரிவின் அருகில் அமைதியாக இருந்தது. அதை யாரும் பிரதிஷ்டை செய்யவில்லை, யாரும் பூஜை செய்யவில்லை. ஆனால் இயற்கையே அந்த லிங்கத்தை காத்தது. அப்போது முதலில் வந்தது ஒரு சிலந்தி. அந்த சிறிய உயிர் சிவலிங்கத்தின் மீது மழை பெய்யாமல், இலைகள் விழாமல், புழுக்கள் தொல்லை தராமல் தன் வலையை பின்னத் தொடங்கியது. மற்றவர்களுக்கு அது சாதாரண வலை. ஆனால் அந்த சிலந்திக்கு அது சிவபெருமானுக்காக கட்டிய கோயில். ஒவ்வொரு நாளும் அன்போடு
பக்தியோடு சிவலிங்கத்தை சுற்றி பாதுகாப்பு அரணாக வலை பின்னியது. அந்த நேரத்தில் அங்கே வந்தது ஒரு நாகம். அந்த பாம்பு சிவலிங்கத்தை பார்த்தவுடன் அதன் உள்ளத்தில் ஒரு பக்தி எழுந்தது. தினமும் அது விலைமதிப்பற்ற மாணிக்கக் கற்கள், இரத்தினங்கள், பளபளக்கும் கற்களை எடுத்து வந்து சிவலிங்கத்தின் மேல் வைத்து வழிபட்டது. அத்தட்டு அதுதான் சிறந்த பூஜை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது வந்து பார்த்தபோது அதன் இரத்தினங்கள் மறைந்து போயிருந்தன. ஏனெனில் சிலந்தி பின்னிய வலை அந்த கற்களை மூடியிருந்தது. பாம்புக்கு கோபம் வந்தது. என் பூஜையை யார் கெடுக்கிறார்கள் என்று அது சினந்தது. அதே நேரத்தில் ஒரு யானையும் அந்த சிவலிங்கத்தை வணங்க ஆரம்பித்தது. யானையின் பக்தி வேறு. அது தினமும் ஆற்றில் இருந்து தூய நீர் எடுத்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. மலர்களை கொண்டு வந்து மிகுந்த அன்போடு வணங்கியது. ஆனால் அபிஷேகம் செய்யும் போது சிலந்தியின் வலை அழிந்துவிடும். பாம்பு வைத்த இரத்தினங்களும் நீரில் அடித்துப் போகும். இதனால் 3 உயிர்களும் ஒருவரின் பூஜையை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் மனதில் பகையை வளர்த்துக் கொண்டனர். ஒருநாள் பாம்பு யானையின் துதிக்கையில் மறைந்தது. யானை வந்ததும் அதனை கொல்ல நினைத்தது. யானை தண்ணீர் ஊற்றியபோது பாம்பு தாக்கியது. வலியில் துடித்த யானை தன் துதிக்கையை தரையில் அடித்தது. அந்த போராட்டத்தில் பாம்பும் இறந்தது. யானையும் உயிரிழந்தது. அதே நேரத்தில் சிவலிங்கத்தின் மீது இருந்த சிலந்தியும் அந்த அழிவில் சிக்கியது. இசை மெதுவாக உயர்கிறது. அப்போது அங்கே ஒரு பேரொளி தோன்றியது. சிவபெருமான் நேரில் காட்சி தந்தார். நீங்கள் மூவரும் என்னை உண்மையான பக்தியுடன் வழிபட்டீர்கள். பூஜை முறை வேறுபட்டாலும் உங்கள் பக்தி தூய்மையானது. எனவே மூவருக்கும் முக்தி அளிக்கிறேன் என்று அருள் புரிந்தார். அதனால் சிலந்தி ஸ்ரீ, பாம்பு காள, யானை ஹஸ்தி, இந்த 3 பெயர்களும் இணைந்து ஸ்ரீகாளஹஸ்தி என்ற புனித நாமம் உருவானது. ஒரு வேடன். வேதம் தெரியாது, ஆகமம் தெரியாது, மந்திரம் தெரியாது. ஆனால் உலகமே வியக்கும் அளவிற்கு சிவபெருமானை நேசித்தான். அவன் பெயர் திண்ணன். கண்ணப்ப நயனார் என உலகம் இன்று போற்றும் அந்த மகான் முதலில் ஒரு சாதாரண வேடர் குல இளைஞன். அவன் வாழ்ந்தது காடு, வில்லும் அம்பும் வேட்டையாடும் வாழ்க்கை. ஒருநாள் தன் நண்பர்களுடன் வேட்டைக்குச் சென்ற திண்ணன் ஒரு மலைப்பகுதியில் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தான். அங்கு ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்தை பார்த்த கணமே அவனுடைய இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. இவர் யார்? ஏன் இங்கே தனியாக இருக்கிறார் என்று எண்ணினான். அந்த நாளிலிருந்து திண்ணனின் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவன் தினமும் வந்தான். ஆனால் அவனுக்கு பூஜை முறை தெரியாது. அவன் நினைத்தான், நான் மிகவும் நேசிப்பவருக்கு என்ன கொடுப்பேனோ அதேபோல் இறைவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று. அவன் வேட்டையாடி கிடைத்த சிறந்த இறைச்சியை கொண்டு வந்தான். தன் வாயில் எடுத்து தூய்மையாக வைத்திருந்த தண்ணீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்றினான். காட்டில் கிடைத்த மலர்களை தலையில் வைத்துக் கொண்டு வந்தான். கையில் இடம் இல்லாததால் காலால் பழைய பூக்களை அகற்றி புதியதை வைத்தான். ஆகம விதிப்படி பார்த்தால் இது தவறு. ஆனால் பக்தியின் மொழியில் பார்த்தால் அது தூய அன்பு. அதே சமயம் ஒரு சிவாச்சாரியார் தினமும் ஆகம முறையில் பூஜை செய்து வந்தார். ஆனால்
காலை வரும்போது கோயில் அசுத்தமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்தார். யார் இப்படி செய்கிறார்கள் என்று வருந்தினார். அவர் சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது இறைவன் கனவில் தோன்றி, நாளை மறைந்து நில், என் பக்தனை நீ பார்க்கப் போகிறாய் என்றாரு. இசை மெதுவாக உணர்ச்சியாக மாறுகிறது. மறுநாள் ஆச்சாரியார் மறைந்து பார்த்தார். அவர் அதிர்ந்து போனார். ஒரு வேடன் இறைச்சி கொண்டு வந்து வாயில் இருந்த தண்ணீரை ஊற்றி மிகுந்த அன்போடு, என் ஐயா சாப்பிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். ஆச்சாரியாருக்கு கோபம் வந்தது. ஆனால் சிவபெருமான் அமைதியாக இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது. திண்ணன் அதிர்ச்சி அடைந்தான். என் ஐயாவுக்கு என்ன ஆயிற்று என்று துடித்தான். மருந்து தேடினான். இலை வைத்தான். எதுவும் பலனளிக்கவில்லை. அப்போது அவன் ஒரு முடிவு செய்தான். என் கண் இருந்தால் அவருடைய கண்ணை காப்பாற்றலாம். ஒரு கணமும் யோசிக்காமல் தன் அம்பின் முனையால் தன் கண்ணை எடுத்தான். அதை சிவலிங்கத்தின் கண் பகுதியில் வைத்தான். உடனே இரத்தம் நின்றது. ஆனால் சில நொடிகளில் மற்றொரு கண்ணிலும் இரத்தம் வரத் தொடங்கியது. இப்போது திண்ணனுக்கு ஒரு பிரச்சனை. இரண்டாவது கண்ணையும் கொடுத்துவிட்டால் கண் தெரியாது. எங்கே வைக்க வேண்டும் என்று எப்படி தெரியும்? அவன் என்ன செய்தான் தெரியுமா? தன் காலை பயன்படுத்தி சிவலிங்கத்தின் கண் இடத்தை குறிவைத்தான். நான் கண்ணை எடுத்த பிறகும் இந்த இடம் தவறக்கூடாது என்று இரண்டாவது கண்ணையும் எடுக்க முயன்ற அந்த கணத்தில் ஒரு கை அவரது கையை பிடித்தது. சிவபெருமான் நேரில் தோன்றினார். கண்ணப்பா, நிறுத்து என்று அழைத்தார். நீ எனக்கு கண்களை மட்டும் கொடுக்கவில்லை, உன் உயிரையே கொடுக்கத் தயாரானாய். உன்னை உலகம் முழுவதும் என் மிகப்பெரிய பக்தனாக போற்றும் என்று அருள் புரிந்தாரு. அன்றிலிருந்து திண்ணன் கண்ணப்ப நாயனார் ஆனாரு. இன்று வரை காளகஸ்தி சென்றால் கண்ணப்ப நாயனாருக்கென தனி மரியாதை வழங்கப்படுகிறது. ஒரு கோயில், அது வெறும் கற்களால் மட்டும் கட்டப்படுவதில்லை. அதற்குள் மன்னர்களின் கனவுகள் இருக்கும், பக்தர்களின் கண்ணீர் இருக்கும், காலத்தை வென்ற நம்பிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட வரலாற்றைக் கொண்ட கோயில்தான் ஸ்ரீ காளகஸ்தி, ஸ்ரீ கால்ஹஸ்தீஸ்வரா டெம்பிள். இன்று நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒரே நாளில் உருவானது அல்ல. பல அரசர்களின் காலத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைய பெருமையை அடைந்தது. ஆரம்ப கால வரலாறு. புராணங்கள் கூறுவதன்படி இந்த தலம் மிகவும் தொன்மையானது. யுகங்களைக் கடந்த தெய்வீக சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. ஆனால் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த கோயிலின் வளர்ச்சி ஆரம்ப நடுக்கால இந்திய அரசுகளின் காலத்தில் வேகமடைந்தது. முதலில் பல்லவர் காலத்தில் இங்கு சிறிய அளவில் வழிபாடு நடந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆர்க்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆய்வுகளில் சில கட்டிட அமைப்புகள் மிகப் பழமையான கலை அம்சங்களைக் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. சோழர்களின் பங்கு. காளகஸ்தி கோயிலை வளர்ச்சியின் உச்சிக்கு கொண்டு சென்றவர்கள் சோழர்கள். தமிழகத்தின் மகத்தான சிவபக்த மன்னர்கள் பல சிவாலயங்களை கட்டியதைப் போல காளகஸ்திக்கும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கினர். ராஜேந்திர சோழா ஆய் மற்றும் பிற சோழ மன்னர்களின் காலத்தில் கோயிலுக்கு நிலங்கள், தானங்கள், விளக்கு எரிக்க நிதி, அன்னதான வசதிகள் என பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இன்றும் கோயில் சுவர்களில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்தக் கல்வெட்டுகள்
அந்த கால சமூக வாழ்க்கை, வரிமுறை, கோயில் நிர்வாகம், பூஜை முறைகள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. விஜயநகர பேரரசின் பொற்காலம். ஆனால் காளகஸ்தி கோயிலின் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு மன்னனின் காலத்தில் நடந்தது. அவர் கிருஷ்ணதேவராய். விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க மன்னர். சிவபக்தனாக விளங்கிய அவர் காளகஸ்தி கோயிலுக்கு மிகுந்த மரியாதை அளித்தார். கோயிலின் மிகப்பெரிய ராஜகோபுரம், மண்டபங்கள், அழகிய தூண்கள், பல கட்டுமானங்கள் அவரது ஆட்சி காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. அவர் இங்கு வந்து வழிபட்டதற்கான கல்வெட்டு குறிப்புகளும் உள்ளன. கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளுக்குப் பிறகு இறைவனுக்கு நன்றி செலுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. காளகஸ்தி கோயிலின் கட்டிடக்கலை. இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். உயரமான கோபுரங்கள், நீண்ட மண்டபங்கள், 1000 ஆண்டுகள் கடந்தும் அழியாத கல் சிற்பங்கள். ஒவ்வொரு தூணும் ஒரு கதை பேசுகிறது. சிவன், பார்வதி, கணேசர், முருகன், நாயன்மார்கள், தேவர்கள், புராணக் காட்சிகள் எல்லாம் கல்லில் உயிர் பெற்றது போல தோன்றும். கோயிலின் கருவறை மட்டும் ஒரு ஆழ்ந்த மர்மத்தைக் கொண்டது. அங்கே இருக்கும் தீபம் காற்றே இல்லாத இடத்தில் மெல்ல அசைகிறது. இதையே பல பக்தர்கள் வாயுஸ்தலத்தின் சாட்சி என்று நம்புகின்றனர். ஆனால் இந்த கோயிலின் வரலாற்றில் ஒரு சோகமான நிகழ்வும் உள்ளது. பல நூற்றாண்டுகள் பழமையான பிரம்மாண்ட ராஜகோபுரத்தின் ஒரு பகுதி 2010ஆம் ஆண்டு இடிந்து விழுந்தது. இதனால் பக்தர்கள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர். பின்னர் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கோயிலின் பெருமை மீண்டும் பாதுகாக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு கோயில். அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவர்களின் வேண்டுதல் ஒன்றே: எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும், நாக தோஷம் விலக வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், கிரக பாதிப்புகள் குறைய வேண்டும். இந்த நம்பிக்கையுடன் உலகம் முழுவதும் மக்கள் வந்து வணங்கும் தலம் அதுதான் காளகஸ்தி. ஏன் இராகு, கேது பரிகாரம் இங்கே? ஒரு கேள்வி. ஏன் குறிப்பாக காளகஸ்தியில்தான் இராகு, கேது பரிகாரம் மிகவும் புகழ் பெற்றது? அதற்கான பதில் ஒரு புராணத்தில் உள்ளது. ஒரு காலத்தில் இராகு மற்றும் கேது சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் தவத்தில் மகிழ்ந்த இறைவன், என்னை வணங்க வருபவர்களின் துன்பங்களை நீக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அருளியதாக நம்பப்படுகிறது. அதனால் இங்கு நடைபெறும் இராகு கேது பூஜை மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. பலர் திருமண தடை, சந்தான பிரச்சனை, வேலை தடைகள், மனமைதி இல்லாமை, பாம்பு தொடர்பான கனவுகள், ஜாதகத்தில் இராகு கேது தோஷம் என பல காரணங்களுக்காக இங்கு பரிகாரம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், காளகஸ்தி சென்று பூஜை செய்வது மந்திரம் போல வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிவிடும் என்றல்ல. ஆனால் பல பக்தர்கள் அதற்குப் பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதாக பகிர்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு மன வலிமை தருகிறது. இராகு கேது பூஜையின் சிறப்பு. இங்கு நடைபெறும் பரிகார பூஜையில் பக்தர்கள் குறிப்பிட்ட மண்டபத்தில் அமர்ந்து அர்ச்சகர்களின் வழிகாட்டுதலுடன் பூஜை செய்கிறார்கள். சிலர் பரிகாரம் முடிந்த பிறகு நேராக வீட்டுக்குச் செல்லாமல் மற்றொரு கோயில் செல்லக்கூடாது என்ற நம்பிக்கையையும் பின்பற்றுகிறார்கள். இந்த நம்பிக்கைகள் பக்தி மரபுகளின் ஒரு பகுதியாக தொடர்கின்றன. காளகஸ்தி
தமிழ் சைவ மரபிலும் மிகப்பெரிய இடம்பெற்ற தலம். அப்பர் மற்றும் சம்பந்தர் போன்ற சிவனடியார்கள் இந்த தலத்தை புகழ்ந்து பாடியதாக மரபு கூறுகிறது. சைவ சமயத்தில் ஒரு தலம் தேவார பெருமை பெற்றது என்றால் அது மிக உயர்ந்த ஆன்மீக மதிப்புடையதாக கருதப்படுகிறது. காளகஸ்தியில் சிவபெருமான் பக்தியின் உண்மையான வடிவத்தை உலகிற்கு காட்டியதாக நம்பப்படுகிறது. ஏனெனில் இங்கேதான் கண்ணப்ப நாயனாரின் பக்தி உலகம் முழுவதும் எடுத்துக்காட்டாக மாறியது. காற்றில்லாத இடத்தில் அசையும் தீபம், மர்ம இசை மெதுவாக உயரும். காளகஸ்தியின் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? கருவறையில் காற்று நேரடியாக வராத சூழலிலும் ஒரு தீபம் மெல்ல அசைந்து கொண்டே இருப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். பலர் அதை வாயுலிங்கத்தின் சக்தி என்று நம்புகின்றனர். அறிவியல் பார்வையில் கட்டிட அமைப்பு, காற்றோட்ட பாதை, வெப்ப மாற்றம் போன்ற விளக்கங்கள் கூறப்படலாம். ஆனால் பக்தர்களுக்கு அது ஒரு அதிசயம், நம்பிக்கை, அவர்களின் அனுபவமாக மாறுகிறது. மகா சிவராமன் திருவிழா. காளகஸ்தியில் மகா சிவராமன் காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மகா சிவராத்திரி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து ஓம் நமசிவாய என்று ஜெபிக்கிறார்கள். அந்த இரவு கோயில் முழுவதும் மந்திர ஓசை, மணி ஓசை, தீப ஒளி, பக்தர்களின் கண்ணீர் என சொல்ல முடியாத தெய்வீக அனுபவம் நிறைந்திருக்கும். ஆனால் காளகஸ்தி செல்லும் முன் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? எப்படி செல்லலாம்? எப்போது செல்லலாம்? எதை தவிர்க்க வேண்டும்? முடிவில் இந்த தலத்தின் உண்மையான ஆன்மீக செய்தி என்ன? ஒரு கோயில். அங்கே சென்றுவிட்டு வெளியே வரும்போது மனம் லேசாகிவிட்டது போல உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு பாரம் இறங்கிவிட்டது போல, ஒரு அமைதி கிடைத்தது போல. அப்படிப்பட்ட அனுபவத்தை பல பக்தர்கள் காளகஸ்தி பற்றி கூறுகிறார்கள். காளகஸ்தி யாத்திரை எப்படி செல்லலாம்? ஸ்ரீ கால்ஹஸ்தீஸ்வரா டெம்பிள். ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த புனித தலம் திருப்தி நகரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதனால் திருப்பதி செல்லும் பக்தர்கள் காளகஸ்தியையும் சேர்த்து தரிசனம் செய்வது வழக்கம். ரயில், பேருந்து, டாக்ஸி எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன. திருப்பதியில் இருந்து சாலை வழியாக சுமார் 1 மணி நேரத்தில் அடையலாம். கோயிலுக்குள் செல்லும்போது பல பக்தர்கள் முதலில் மன அமைதியுடன் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவசரம் இல்லாமல் கோயிலின் கல் தூண்களை, சிற்பங்களை, மண்டபங்களை மெல்ல ரசித்து பார்க்கும்போது இந்த கோயிலின் வயதை உணர முடியும். ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு பேசுகிறது. ஒவ்வொரு சிற்பமும் ஒரு புராணத்தைச் சொல்கிறது. இராகு, கேது பரிகாரம் செய்யும் பக்தர்களுக்கு பரிகாரம் செய்ய வருபவர்கள் முன்கூட்டியே தகவல் தெரிந்து கொண்டு வருவது நல்லது. கூட்டம் அதிகமாக இருக்கும் நாட்களில் நேரம் அதிகமாக ஆகலாம். பக்தர்கள் தங்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப அர்ச்சனை மற்றும் பரிகார பூஜைகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறக்கக்கூடாது. பரிகாரம் என்பது வாழ்க்கையை மாற்றும் மாயம் அல்ல. அது நம்பிக்கையின் வழியாக மன உறுதியை தரும் ஒரு ஆன்மீக அனுபவம். முயற்சியும் நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். காளகஸ்தி சொல்லும் மிகப்பெரிய பாடம். இந்த கோயிலின் மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? இறைவனுக்கு நீங்கள் எந்த மொழியில் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. எந்த முறையில் பூஜை செய்கிறீர்கள் என்பதும் முக்கியமல்ல. உங்கள் மனதில் இருக்கும் பக்திதான் முக்கியம்.
அதை ஒரு சிலந்தி கற்றுக் கொடுத்தது. ஒரு பாம்பு கற்றுக் கொடுத்தது. ஒரு யானை கற்றுக் கொடுத்தது. அதைவிட ஒரு வேடன், கண்ணப்ப நயினார், தன் கண்களையே கொடுக்க முனைந்து உலகத்திற்கு உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதைக் காட்டினார். ஆகமம் தெரியாதவன், ஆனால் அன்பு தெரிந்தவன். அதனால்தான் இறைவன் அவரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். நிறைவு உரை. நண்பர்களே, ஸ்ரீகாளகஸ்தி ஒரு சாதாரண சிவன் கோயில் அல்ல. அது பக்தியின் பல்கலைக்கழகம், நம்பிக்கையின் அடையாளம், ஆன்மீக மர்மம் நிறைந்த தலம். ஒருநாள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்திற்கு சென்று அந்த கருவறை முன் நின்று ஒரே ஒரு முறை ஓம் நமசிவாய என்று சொல்லிப் பாருங்கள். உங்கள் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழலாம். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் பகிருங்கள். அடுத்ததாக எந்த கோயிலின் முழு வரலாறு வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள். ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க. சிவமே போற்றி.